ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் டாப் 10 அறிவியல். இனிமேல் நம்ம சேனல் வீடியோலாம் சும்மா அதரும் உங்கள் நெஞ்சமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. டெய்லி நம்ம 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அறிவியல், அப்புறம் சமூக அறிவியல், அப்படி தமிழ், அப்படி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நான் கொண்டு வர 10 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் கொண்டு வருவேன். சும்மா மற்ற சேனல் மாதிரி எல்லா கொஸ்டின் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா நானும் ஸ்டூடெண்ட் தான், முதலே சொல்லியிருக்கேன். அதனால் எனக்கும் டைமிங் வேணும். அதனால் நானும் டைமிங் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ 10 கொஸ்டினுக்குள்ளே ஆன்சரும், அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த 3 சூஸுக்குள்ளே கேள்விகளும் பார்த்துடலாம். அந்த ஆன்சருக்கு என்ன கேள்வி வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை கொண்டாடப்படும் நாள் மே 12, நவம்பர் 28, மே 22, ஜூன் 21. ஆன்சர் மே 22. மற்ற சூஸுக்குள்ளே கேள்வியை நான் சொல்லும் போது நான் இப்போ காமிக்கிற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பிளுக்காக நான் ஒரு நோட்ஸ் எழுதி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பச்சை வலை இயக்கம் என்று சுற்றுச்சூழல் அமைப்பை நிறுவியவர் யார்? ஆன்சர் வாங்கேரி மாதாய். வாங்கேரி மாதாய் என்பவர் கென்யா நாட்டை சார்ந்தவர். மரங்களை பாதுகாக்க 1977 இந்த பச்சை வலை இயக்கம் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ உள்ளவர் பாருங்கள். சுந்தர்லால் பகுனா என்பவர் சிப்கோ இயக்கத்தின் தலைவர். இது 1973 உருவாக்கப்பட்டது. இடம் உத்தரகாண்ட். வன பாதுகாப்புக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு. வனங்களை காட்ட பாதுகாப்பதுக்காக. ராதிகா ராமசாமி என்பவர் முதல் பெண் வனவிலங்கு ஒளிப்பட கலைஞர். அதாவது காட்டுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, அது 2009 ஒரு பல்கலைக்கழகம் இவங்களை அங்கீகரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கைலாஷ் சத்யமூர்த்தி. இவர் 2014 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். இன்னும் ஒருத்தர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றுள்ளார். அது ரொம்ப முக்கியமான ஆள். கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சால். அப்புறம் குழந்தைகளை தொழிலில் ஈடுபடுத்துவதை எதிர்த்து பல போராட்டங்கள் மற்றும் இயக்கங்களை நடத்தியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா எது? ஆன்சர் கார்பெட் தேசிய பூங்கா. 1936 உத்தரகாண்டில் தொடங்கியிருக்காங்க. கிண்டி தேசிய பூங்கா சென்னை 1977. காசிரங்கா தேசிய பூங்கா அசாமில் இருக்குது. இது 1974 தொடங்கியிருக்காங்க. கீர் தேசிய பூங்கா 1965 தொடங்கினாங்க. குஜராத்தில் இருக்குது. இதுக்கு ஒரு சிறப்பு பேர் சிங்கங்களின் சரணாலயம். இங்கே சிங்கத்துக்கு இது புகழ் வாய்ந்த தேசிய பூங்கா இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பயன்படும் ஒரு பூஞ்சை எது? ஆன்சர் ட்ரைகோடெர்மா விரைட். இது இலைத்துரு நோய் மற்றும் வாடல் நோய்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். பெசிலஸ் துரிஞ்சன்ஸா பருத்தி சோளம் தாவர பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. அடுத்தது அசாடி ரெக்டின். இது வேம்பு விதையிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்தது பாருங்கள். மேனோசில்ஸ். இது சிற்றினம் பூச்சிகளை, அதாவது சின்ன சின்ன பூச்சி, புழுக்கள் அதெல்லாம் கட்டுப்படுத்த பயன்படுகிறது. அடுத்தது மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதல் பூச்சிக்கொல்லிகளில் ஒன்று மார்கோசா. இது ரொம்ப முக்கியமானது, குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். தற்போது இந்திய உணவுக் கழகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. சென்னையில் விண்டுமில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதாவது காற்றாலையோட தலைமையிடம் சென்னையில் தான் இருக்குது. அப்புறம் லக்னோவில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு மையம் இருக்குது. குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்கச் செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்கும் ஹார்மோன் எது? ஆன்சர் ஆக்சிடோசின். ஆக்சிடோசினுக்கு இன்னொரு நிக்நேம் இருக்குது, அதாவது காதல் ஹார்மோன். இதை மட்டும் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு நம்ம 10th சயின்ஸ் படிக்கும்போது அதில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள். ப்ரோலாக்டின். இது பால் உற்பத்தியில் இந்த ஹார்மோன் பயன்படுகிறது. அடுத்தது ப்ரோஜெஸ்டிரான். இது மாதவிடாய் சுழற்சி மற்றும் மார்பகங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஹார்மோன். ஈஸ்ட்ரோஜன் என்பது பெண்களின் பாலின இயக்குநீர். ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஸால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஆன்சர் LH ஹார்மோன். GH ஹார்மோன்னா வளர்ச்சி ஹார்மோன், அதாவது உயிரின பெருக்கத்தை தூண்டுகிறது. TSH ஹார்மோன் அப்படின்னா பிட்யூட்டரியில் இருக்கிற ஒரு ஹார்மோன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தைராய்டு சுரப்பி தொடர்பான நோய்களை தடுக்க உதவுவது? ஆன்சர் அயோடின். இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு இரும்பு உதவுகிறது. எலும்புகள் பலப்படுத்துறதுக்கு கால்சியம் உதவுகிறது. பாஸ்பரஸ் எந்த நோயை எதிர்க்க உதவுகிறது? கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ள ஆன்சராக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன்.
லாஸ்ட் கொஸ்டின், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். புன்னகைக்க மற்றும் கோவப்பட தேவைப்படும் தசைகளின் எண்ணிக்கை. ஆன்சர் டி 17, 42. மேலேயும் நம்ம ஆப்ஷன் ஏ பாருங்கள், 42, 17 இருக்குது. அதுவும் கரெக்டு தான். ஆனால் வந்து மாறி இருக்குது பாருங்கள். புன்னகைக்கு தான் நமக்கு 17 எலும்புகள் தேவைப்படும், கோவப்பட 42. நீங்கள் அதை 42, 17 போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் தப்பாயிரும். அப்புறம் நீங்கள் எதுவும் கிளைம் பண்ண முடியாது. ஓகே காய்ஸ், இன்றைக்குள்ளே நம்ம 10 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் அந்த ஆன்சருக்குள்ள கொஸ்டினையுமே நம்ம பார்த்தாச்சு. இது மாதிரி டெய்லியும் 5 கொஸ்டினோ 10 கொஸ்டினோ நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.